Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டிராவல் பண்ண போறோம். அதுக்காக நான் வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம நான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது என்னன்னு பார்ப்போம். எதுல நான் இன்னைக்கு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷையவேல தான். அது ஃபர்ஸ்ட் வந்து greeting கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் திங்ஸ் ஆர் கம்மிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இது இன்னர்ஸ் பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். ஹைஜீனிக்காக இருக்கணும், நம்ம கரெக்டான சைஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாகவும் போடக்கூடாது, லூஸாகவும் போடக்கூடாது, கரெக்டாக கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கிளாத்துமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. விமென்ஸ் டேக்காக ஸ்பெஷல் ஆஃபருமே இருக்குது. பை 2 get 3 ஆஃபரும் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199லேருந்து இதில் ஸ்டார்டிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகினர் ப்ரா இருக்குது, அப்புறம் எவ்ரிடே ப்ரா இருக்குது, ஃபேஷன் ப்ரா இருக்குது, ஸ்டாப்லெஸ் ப்ரா இருக்குது, அப்புறம் டிஷர்ட் ப்ரா இருக்குது, அப்புறம் நர்சிங் ப்ரான்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸில் இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் தெரியும். இப்போ விமென்ஸ் டே வரதுனால ஸ்பெஷல் ஆஃபரும் போயிட்டுருக்கு. பை 2 get 3 ஆஃபரும் இருக்குது. ஃப்ளாட் 50% ஆஃபரும் இருக்குது. 5 panties 599 இருக்குது. இன்னர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ஸ் வேர் எல்லாமே ஆஃபரில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ஆர்டர் போட்டு உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 days உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருமே இருக்குது. 15 days உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். எஸ் சைஸ் எல்லா சைஸ்லையுமே இருக்குது. ஸ்மால்லேருந்து எக்ஸ்எல், எல், எம்ஏ எல்லா சைஸுமே இருக்குது. நான் வந்து இதில் ஸ்மால் எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு. இது கிளாத் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கியிருந்தேன், அதுவும் ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்தது. அதனால தான் நான் இன்னொன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பேண்ட்டு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உள்ளவும் 2 பேடட் ப்ரா தான் நான் போட்டிருந்தேன். இது ஸ்டாப்லாம் ரொம்ப திக்காக அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு 2-3 மாடல் நான் போட்டிருந்தேன். இதில் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக கவர்டும் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன மாடலில் கேட்பீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்குமே நான் போட்டிருந்தேன், அத்தைக்குமே ஆர்டர் போட்டிருந்தேன். நிறைய சைஸஸ் இருக்குது. இந்த குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, மாடலும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து சின்ன ஸ்ட்ராப்பாக வருது. ஃபஸ்ட்டு காமிச்சது உங்களுக்கு பெரிய ஸ்ட்ராப்பாக காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இதில் வந்து 3 கிளிப்ஸ் வருது, 3 ஹுக்கு வருது. நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஷையவேயோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். ஷையவேல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ப்ரா இருக்குது, பேண்டீஸ், நைட் வேர்ஸ் எல்லாம் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஷையவேல பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஆர்டர் போட்டுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வெயிட் என்னை இழுத்துட்டு போயிட்டு ஸோ அகைன் ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். யார் யார் போகிறோன்னா நான், இவங்க, அப்புறம் யார் பாருங்க அம்மா. நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ வந்து எங்கே போகிறோம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. ஸோ அதனால் இருக்குது வெயிட் நம்ம. ஸோ அங்கே தான் நான் கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டு, மார்னிங்கே வந்துட்டோம். 11 o'clock ஆகுது. அருண் வந்து விட்டு போனான் எங்களை. ஸோ இப்போ வந்து கிளம்புறோம். ஓகே, அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். மேலே போகிறோம். அதெல்லாம் இருக்குது. வந்தாச்சு. 2 பேரும் உக்காந்துட்டு இருக்காங்க. பயங்கர டயர்டு ஃபேஸில் இருக்கீங்க. ஒய் நேரத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அழைச்சது. ஒரே விருந்து போடுறேன்னு விருந்தா போட்டு காலையில் ஆம்லேட்டு ஆஃப் பாயில் போட்டுட்டு இருக்காங்க ஒரு அம்மா. ஸோ இப்போ ட்ராவல் வேறு பண்ண போகிறோம். ஃப்ளைட்டில் ஆஃப் பாயில் போட்டுற போகிறாங்க. சேஃப்டி கவரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் வெயிட்டிங்கில் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போனாலும் ஆஃப் பாயில். கொஞ்ச நாளாக ஆமாம் அம்மா போட மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆஃப் பாயில்லாம் போடாமல் இருந்தாங்க. மறுபடியும் முட்டை கடை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. போடு ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஆஃப் பாயில் ஹோல்சேல் கடை, ஆஃப் பாயில் கடை. ஆக்சுவலி இங்கே வந்து நமக்கு வந்து ரெஜினான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. உள்ளே ஏதாவது சொன்னால் உடனே இம்மீடியட்டாக இப்போ உள்ளே ஆக்சுவலி அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க.
ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி இப்போ சிஸ்டர் மாதிரி நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுவோம். ஏதாவதுனா சிஸ்டர் ஓகே நான் இங்கே வந்து நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு காமிக்கிறேன் சிஸ்டரை. இப்போ வந்து அவங்க விஸ்தாரா போயிட்டாங்க. முதல்ல இண்டிகோவில் இருந்தாங்க, இப்போ விஸ்தாரா வேறு ஃப்ளைட் இதுக்கு. ஸோ இப்போ வந்தாங்க, இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக செக்இன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹாய். ஆமாம், சிஸ்டர் தான் வந்து ரொம்ப நம்ம 2 இயர்ஸாக கான்டாக்டில் இருக்கோம் சிஸ்டர். 1 இயராக இருக்கும். ரொம்ப எதனால அண்ணா அண்ணா அக்கா அண்ணாச்சே தங்கச்சின்னா போதும் உடனே அண்ணா நீங்கள் வாங்கினா நான் பார்த்துக்கலாம். ஆமாம் சொல்லலை, சரி சிஸ்டர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அடிக்கடிக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை ஃபஸ்ட்டு, நீங்கள் சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் இது பண்ணுவேன்ட்டு. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த சேனல் மூலயமா சரி இவ்வளோ ஒரு இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சிஸ்டர் இவ்வளோ இது பண்ணுறதுக்கு. ஓகே வாங்க போகலாங்களா? நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். ஜூஸ், ஆமாம், ஒரு கோக்கு ஆஃப் பாயில் கட்டுப்படுத்துறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன டைம் நாங்கள் இது போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா சாப்பாடுலாம் சொல்கிறோம். சிப்ஸு பேக்கெட்டு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, முந்திரி, பாதாம், திராட்சை, ஒரு இதில் டீ, பிஸ்கெட்டு, இது என்னங்கம்மா இது தயிர் சாதம், பிரிஞ்சு சாதம், உருளைக்கிழங்கு சிப்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ வந்து எதுக்குமே நாங்கள் வெளியே போக மாட்டோம் இன்றைக்கி. நாங்கள் வந்து ஃப்ளைட்லேயே ஒரு கடையும் போட்டுருவோம். அப்படியே என்ன கடை பேர் வைக்கலாம், அம்மா மினி ஃபுட், மினி ஃபாஸ்ட் ஃபுட்னு ஒரு கடையே வைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து உங்களுக்கே தெரியும் ஏர்போர்ட்டில் வந்து என்ன ப்ரைஸு, ஒரு டைம் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த டைம் வந்து காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மொத்தத்தையும் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அம்மா நைட்டு கேட்டாங்க, என்னடா வீட்டில் சமைச்சிட்றேன். நான் யோசித்தேன், இல்லைம்மா அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் வேணாம் எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த டைமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாளைக்கு அந்த சாப்பாடு போதுமாம்மா நமக்கு. எத்தனை பாக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? அதாவது ஆளுக்கு ஒரு டப்பா தயிர் சாதம், ஆளுக்கு ஒரு டப்பா பிரிஞ்சி, வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். சிப்ஸு பேக்கெட் 2 இருக்குது. ஸ்நாக்ஸே எப்படியும் வரும், ஒரு பெட்டி கடை வைக்கலாம், அவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பெட்டி கடை இந்த இடம் காலியாக தான் இருக்குது. கேஎஃப்சிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெட்டி கடை போட்டுருவோம். ஆனால் வந்து நம்ம ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கினா தான் கடை வைக்க முடியும். உள்ளே கடை வைக்கணும்னாமா நீங்கள் ஏமா? ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம போர்டிங் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. நம்ம சிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. நம்ம வந்து சில நேரம் யோசிப்பேன், நம்ம உருப்படியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னுலாம். பட் வந்து இந்த சேனல் நம்ம பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. ஸோ அதுக்கிட்டே நான் அம்மா கிட்ட பகிர்ந்துடுறோமா, நம்ம உருப்படியாக ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே நம்ம ஏதோ ஒரு பார்த்துப்போங்க. ஆமாம், ரொம்ப எப்பயுமே சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் எப்போ வந்தாலும் சரி நான் சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் சொல்லலை, அதுக்கே வந்து மெசேஜ் பண்ணிட்டுருந்தாங்க, ஏன்னா நீங்கள் சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நான் வந்து விண்டோ சீட் இது பண்ணி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து சொல்லிட்டு போகிறேன். ஆமாம், லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தா நான் அழகாக உங்களுக்கு விண்டோ சீட் அரேஞ்ச் பண்ணி. லாஸ்ட் டைம் நம்ம சொன்னோம் விண்டோ சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சுன்னா ஃபஸ்ட் டைம் இது போகிறீங்க, இது பண்ணி முடிக்கலன்ட்டு. ஸோ வந்து இப்போ எத்தனை மணிக்குன்னா இன்னொரு 1 ஹவரில் நமக்கு போர்டிங் டைம். அம்மா வந்து படம்லாம் டவுன்லோட் பண்ணி பக்காவாக வச்சுட்டு இருக்காங்க அம்மா. ஸோ வந்து போர் அடிக்கக்கூடாதுன்ட்டு புது படம் 2, பழைய படம் 2 எல்லாமே. இது வந்து இந்த ட்ராவல் வந்து ஜாலியாக போக போகுது. வாங்க அப்படியே கூடவே ட்ராவல் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துவிட்டோம். 1:25 எங்களுக்கு ஃப்ளைட்டு, 1 o'clock நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். ஸோ போன டைம் நம்ம இது போகும்போது வந்து விண்டோ சீட் கிடைக்கலான்னு சொன்னோம். சிஸ்டர் வந்து இந்த டைம் விண்டோ சீட்டை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அம்மா வந்து வேணாம் வரலட்சுமி உட்காந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. அம்மா வந்து இங்கே உட்காந்துட்ருக்காங்க. பேசுங்கம்மா, எங்கள் சேனலில் பேசவே மாட்டேறீங்கன்னு வருத்தப்படுறாங்க எல்லாம். ஆமாம், அம்மா ஏன் பேச உங்களுக்கு முன்னாடி இடத்த கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் அதனால் வந்து நான் என் அம்மா சமையலில் பேசிக்கிறேன். அம்மா சமையலில் பேசிக்கிறேன். அல்ல உங்கள் சேனலில் பேசுகிறேன். இல்லை அதையும் லைக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பேசவே மாட்டேறீங்கம்மா, நீங்கள் இந்த சேனல் ஏன் பேச மாட்டேறீங்க எல்லாம் கமெண்ட் போட்டாங்க. கோவமான் வேறு அதெல்லாம் வேறு கேட்டுருக்கீங்க. கோவமெல்லாம் கிடையாது. சரி, அவங்க சேனல்ல அவங்க பேசட்டும், வரலட்சுமி பேசட்டும் அப்படின்றதுனால சேனலுக்கு போய் நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ
ஸோ அதனால தான் ஃபைனலாக வந்து நமக்கு விண்டோ சீட் கிடச்சாச்சு. இந்த ட்ராவலை வந்து நல்லா ஜாலியாக பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃப்ளைட் வந்து கிளம்பிடுச்சு. டைம் கரெக்டாக 1:30. ஸோ 1:30க்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மோஸ்ட்லி வந்து 2 hours ட்ராவல், 2.5 hour ட்ராவல். நீங்கள் அந்த ஸ்ட்ரைட் ஃப்ளைட் தான். ஏன்னா நாங்கள் வந்து புக் பண்ணது வந்து வேறு ஃப்ளைட்டு, அது வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கனெக்டிங் ஃப்ளைட் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆனது. அதனால் அவங்களே என்ன பண்ணாங்க, ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ அதில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வந்து நான் இமீடியட்டாக நீங்கள் எந்த ஃப்ளைட் வேணால் புக் பண்ணிக்கலாம், என்னைக்கு டேட்டில் வேணால் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் இமீடியட்டாக வந்து அதை சேஞ்ச் பண்ணி நான் கனெக்டிங் ஃப்ளைட் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஃப்ளைட் வந்து இன்றைக்கி டேட்லேயே இருந்தது, இமீடியட்டாக புக் பண்ணிட்டேன். யூஸ்வலாக அந்த ஃப்ளைட் வந்து, அதாவது இந்த டைரக்ட் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 rupees அதோடைய காஸ்ட் அன்றைக்கி. ஆனால் நான் புக் பண்ணது வந்து கனெக்டிங் ஃப்ளைட் வந்து 5,000 rupees தான். நம்ம அவங்க பேரில் மிஸ்டேக் இருந்ததுனால நமக்கு வந்து அந்த எந்த சார்ஜஸுமே செப்பரேட்டாக பண்ணாமல் அன்றைக்கி எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இமீடியட்டாக வந்து சேஞ்ச் பண்ணனால ஒரு 1 hourலேயே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து உங்கள் ஃப்ளைட் வந்து டைமுக்கு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் இமீடியட்டாக வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணால் நீங்கள் எங்கே புக் பண்ணீங்களோ, என்ன வெப்சைட்டோ, மேக் மை ட்ரிப்போ இதோ, ஸோ அதில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா செகண்டரி ஃப்ளைட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆரோஸ்டர் கட் பண்ணுறோம். அப்புறமா இருப்போம். இது செகண்ட் டைம் ஃப்ளைட்டு வரலட்சுமி வரது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கிருகிருன்னு ஒரு மாதிரி கடவுளை. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளைட்லலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ மேலே ஏறும்போது அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு இது பொண்ணு பாருங்க, அந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வயிற்றுக்குள்ளே கிச்சு கிச்சு, அது கிச்சு கிச்சு போட்டுச்சு வயிற்றுக்குள்ளே. அம்மா உங்களுக்கு தெரியுதா கிச்சு கிச்சு? தெரிய மாட்டேங்குது. எனக்கும் வந்து ரொம்ப தெரியல அந்த கிச்சு கிச்சு. ஒப்பா இருந்தால் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேருக்கும் தெரியல. என்ன கம்முன்னு வரீங்க, சொல்லுங்கள் ஏதாவது. மேடம் வந்து கிச்சு கிச்சு போட்டு இப்படி ஆயிட்டாங்க. பெட்டி 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 பெட்டியாக இருக்கு பாருங்களேன் சென்னை. அப்பா ஃப்ளைட்டு பெருசு இல்லை, எல்லாம் ஒன்று தான். லாஸ்ட் இதுவும் கிடைக்கல, விண்டோ சீட் இல்லைல்ல, அதனால். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முகுந்தன் உன்னி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ஹாட்ஸ்டாரில் இருந்தது, முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது யாராவது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மூவி நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம்.